அனைவருக்கும் வணக்கம். 20 நாளில் ஆங்கிலம் தலைப்பில் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வீடியோ 1ல் இருந்து 8 வரை பார்த்திங்கன்னா ரெகுலர் கம்யூனிகேஷன், நம்ம தினமும் பயன்படுத்தும் சென்டென்சஸ். அந்த தினமும் பயன்படுத்தும் சென்டென்சஸை ரொம்ப தெளிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கலோக்கியலா, அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம நோன் பீப்புள், அதாவது தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறதுக்கு அந்த 8 வீடியோஸில் இருக்கிற சென்டென்சஸ் இட்ஸ் மோர் தென் இனஃப். டென்சஸ் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், டென்சஸ்னால் என்ன, டென்சஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற அந்த 3 டென்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நான் எங்கள் குழந்தைங்களுக்கு நடத்தும் போது எங்கள் குழந்தைங்க அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னென்னா அந்த 3 டென்ஸ் மட்டும்தான். ஏன்னா சொன்னோம் இல்லைங்களா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலும் கம்ப்ளீட்டட் தான், சிம்பிள் பாஸ்ட்னாலும் கம்ப்ளீட்டட் தான், அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலும் கம்ப்ளீட்டட் தான். ஸோ 3லையுமே ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் தான். பட் வேர் டு யூஸ் அப்படின்றதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயில் நான் தெளிவாக சொன்ன பிறகு தான் 12 டென்ஸுமே நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். குழந்தைங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மெத்தட் தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம அந்த 3 டென்ஸ் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து 12 டென்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம், வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? ஏன்னா டென்சஸ் இதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காது. அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஈஸியாக நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டென்சஸ்னால் என்ன? டென்சஸ்னால் நம்ம சொன்ன மாதிரி டைம். ஒரு சென்டென்சஸ் நம்ம பேசும்போது முக்கியமாக ஆக்ஷன் வேர்ட்ஸ், அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பேசும்போது சரியான விதத்தில் பயன்படுத்தணும். இப்போ தமிழ்லேயே நிறைய குழந்தைங்க பேசுகிறோம், சிங்குலர் ப்ளூரலில் தப்பு பண்ணுவாங்க, டென்ஸில் தப்பு பண்ணுவாங்க. சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் வீட்டில் நிறைய பொம்மைங்க இருக்கின்றன, அந்த ந அப்படின்னு நோட்டு போட்டுரும், ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்குது அப்படின்னாவே தட் இஸ் சிங்குலர். ப்ளூரல்னாவே ந அப்படின்ட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி குழந்தைங்க பேசும்போது என்ன, சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கு பதிலாக சாப்பிடுவேன் அப்படின்வாங்க. சாப்பிட்ட விஷயத்த சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த டென்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ குழந்தைங்க பார்த்திங்கன்னா டென்ஸ் எரர் பண்ணாலும் சரி, சிங்குலர் ப்ளூரல் எரர் பண்ணாலும் சரி, நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம பேசும்போது சிங்குலர் ப்ளூரல்லையோ இல்லை டென்ஸ்லையோ எரர் பண்ணோம்னா கண்டிப்பாக சிரிப்பாங்க மற்றவங்க. ஸோ டென்ஸ் புரிஞ்சிக்கிறது நல்ல கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான் ஃபார் குட் கம்யூனிகேஷன். டென்ஸ்னால் டைம்னு சொல்லியாச்சு. டென்ஸ்னாவே நம்ம எதுக்காக சொல்கிறோம், அந்த ஆக்ஷன் வேர்டுக்கான டைம் மென்ஷன் பண்ணுறோம். மற்ற எது பற்றியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டென்சஸ்னாவே ஆக்ஷன் வேர்ட்ஸ் மட்டும்தான், சரிங்களா. ஸோ அதை மட்டும்தான் நம்ம தெளிவு பண்ணிக்க போகிறோம். மீதி எல்லா வார்த்தைகளுமே இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நவுனில் இருந்து இன்டர்ஜெக்ஷன் வரை எதுவுமே மாற போகிறது இல்லை. அந்த நடுவில் இருக்கிற வேர்ப், அந்த வேர்பு மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா டென்சஸில் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ டென்சஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 3 மெயின் டென்சஸ் இருக்குது. ஒன்று ப்ரெசன்ட், இப்போ என்ன நடக்குதோ அதுதான் ப்ரெசன்ட். பாஸ்ட், நேற்று வரை என்ன நடந்துச்சோ அதுதான் என்னது பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்யூச்சர், நாளைக்கு இருந்து என்ன நடக்க போதோ, இனிமே என்ன நடக்க போதோ. நாளைக்குன்னு சொல்கிறத விட இப்போ காலையில் 9 மணியா, மதியத்துலேருந்து என்ன நடந்தாலும் அது ஃப்யூச்சர் தான், சரிங்களா. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். இதில் ஒவ்வொரு டென்சஸுமே பார்த்திங்கன்னா 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. ப்ரெசண்ட்டை 4 பிரிப்பாங்க, பாஸ்ட்டு 4 பிரிப்பாங்க, ஃப்யூச்சரை 4 பிரிப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் 4 பிரிக்கும்போது மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை வந்துடுதுன்னா 12 வந்துடுது. இப்போ இந்த 4 பிரிக்கிறோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றுமே சிம்பிள் டென்ஸாக பிரிப்பாங்க, கண்டினியூஸ் டென்ஸாக பிரிப்பாங்க, பர்ஃபெக்ட் டென்ஸாக பிரிப்பாங்க, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக பிரிப்பாங்க, சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டால் ப்ரெசன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், கண்டினியூஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து பர்ஃபெக்டில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு 4 பிரிப்போம். சேம் அதே லாஜிக் தான். அங்கே ப்ரெசன்ட்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு நம்ம பாஸ்ட்டுன்னு போட்டுக்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. இந்த 12 டென்சஸ் தான் வேர் டு யூஸ், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா. வேர் டு யூஸ் அண்ட் ஹவு டு யூஸ், இதை மட்டும் நம்ம தெளிவாக இருந்தோம்னாவே போதும், we can easily speak English. இப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக டேபிள் போட்டாச்சு. இப்போ டென்சஸ் எங்கே நம்ம பயன்படுத்தணும், அதுக்கான கீவேர்டு என்ன, அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, இதில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தியே பார்த்துடலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த 4 நிமிஷத்தில் சும்மா வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். இங்கே இருந்து தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பி கேர்ஃபுல்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்சஸ். என்ன டென்சஸ், அது எங்கே பயன்படுத்தலாம், அதுக்கான கீவேர்டு என்னன்னு பார்க்கலாம். டென்சஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிப்பீட்டடாக ஒரு ஆக்ஷன் வருது இல்லைங்களா. இப்போ எடுத்துக்கிட்டால் டெய்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆஃபன், டெய்லினா தினமும், ஆஃபன்னா அடிக்கடி, எவ்ரி டே அப்படின்னா தினமும், எவ்ரி வீக்னா ஒவ்வொரு வாரமும், எவ்ரி இயர்னா ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிற மாதிரி. இப்போ யூஸ்வலினா எப்பயுமே, ரெகுலர்லினா எப்பயுமே, தினமும் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா. ஸோ அந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்ததுனாவே, அந்த வார்த்தை இருந்தாவே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். சரிங்களா. இப்போ நீங்கள் குளிக்கிறீங்களா, டெய்லியுமே குளிப்பேனே. ஸோ டெய்லியும் அந்த ஆக்ஷன், குளிக்கிற ஆக்ஷன் என்ன ஆக போகுது, ரிப்பீட் ஆக போகுது. சரிங்களா. சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் 3 வேளை டெய்லியுமே சாப்பிட்றேன். ஓகே, அப்போனா அந்த ஆக்ஷன் ரிப்பீட்டட். ஸோ எந்தெந்த ஆக்ஷன் எல்லாம் ரிப்பீட் ஆகுதோ, கோயிலுக்கு போவீங்களா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போவேன். வாவ், சூப்பர். அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுது. ஸோ எப்போல்லாம் அந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துகிறோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அதுக்கான கீவேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொன்னோம். டெய்லி, ஆஃபன், ரெகுலர்லி, எவ்ரி டே, எவ்ரி இயர், எவ்ரி வீக், இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம். ஸ்ட்ரக்சர் என்னென்னா வெறும் V1 மட்டும் பயன்படுத்துகிறோம். ஷி, இட்டு வந்தால் மட்டும் அந்த V1 கூட நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், எஸ் சேர்த்து பயன்படுத்துகிறோம். இப்போ எடுத்துக்காட்டால் ஐ ரைட் எ லெட்டர் டெய்லி, ஐ ரைட் மை டைரி டெய்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே ஹீ இல்லைனா ஷீ இல்லைனா இட்டு வந்துச்சுன்னா ஷீ ரைட்ஸ் ஹர் டைரி டெய்லி, ஷீ ரைட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுக்கிறோம். அந்த வேர்பு கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எஸ் சேர்த்திக்கிறோம். சரிங்களா. ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெகுலர் ஹேபிட்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன். இப்போ தான் நான் சொன்னேன், நான் எப்போல்லாம் குளிப்பீங்க, டெய்லியுமே குளிப்பேன். ஸோ அந்த குளிக்கிற ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஐ டேக் பாத் எவ்ரி டே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி காலையில் குளிச்சியா அப்படின்னு கேட்கும்போது கூட ஐ டுக் பாத் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் குளிக்கிற ஆக்ஷன் டெய்லியுமே நடக்க போகுது. ஸோ டெய்லியுமே நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தணும். ஜென்ரல் ட்ரூத், அதாவது எல்லாராலையுமே ஏற்றுக்கிட்ட ஒரு ட்ரூத்தை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபிஷ் வந்து எங்கே தான் இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும். இது யாராவது மறுக்க முடியுமா, மறக்க முடியாது. நேற்று எங்கே இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு, தண்ணியில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தண்ணியில் தான் இருக்கும். நாளைக்கு எங்கே இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டென்ஸ்லையுமே யாராலையுமே மறுக்க முடியாத விஷயங்களை நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம என்ன டென்ஸ் தான் பயன்படுத்தணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். சரிங்களா. ஸோ த ஃபிஷ் லிவ்ஸ் இன் தி வாட்டர், அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், இயற்கையாக நடக்கிற விஷயங்கள். சன் எங்கே தான் உதிக்கும், கிழக்கில் தான் உதிக்கும். பூமி யாரை தான் சுற்றுது, சூரியனை தான் சுற்றுது. சன் எங்கே மறையும், மேற்கில் தான் மறையும். ஸோ இந்த அதே மாதிரி தண்ணி எத்தனை டிகிரி செல்சியஸில் தான் கொதிக்கும், 100 டிகிரி செல்சியஸில் தான் கொதிக்கும். இந்த மாதிரி நேச்சுரலாக எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விஷயங்களை நம்ம சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக என்ன டென்ஸ் தான் பயன்படுத்தினா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். ஸோ த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். இப்போ உங்ககிட்ட யாராவது கேள்வியே கேட்டால் கூட இன்றைக்கி சூரியன் எந்த பக்கம் நான் உதிச்சுது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருந்தாலும் சரி, நேற்றாக இருந்தாலும் சரி, நாளைக்காக இருந்தாலும் சரி, எங்கே தான் அது உதிக்கும், கிழக்கில் தான் உதிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, த சன் ரோஸ் இன் தி ஈஸ்ட் இன் தி மார்னிங் அப்படின்னு சொல்லவே கூடாது. த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் இன் த மார்னிங். இந்த மார்னிங் தேவையே இல்லை, பிகாஸ் த ஆக்ஷன் இஸ் ரிப்பீட்டட், த ஆக்ஷன் வந்து ரெகுலர். எப்பயுமே அது வந்து கிழக்கில் தான் உதிக்கும். இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன், ரெண்டாவது வந்து ஜென்ரல் ட்ரூத்து, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஈவெண்ட்ஸ். ஜென்ரல் ட்ரூத்தும் நேச்சுரல் ஈவெண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆக்ஷன்ஸ் இன் ஃப்யூச்சர். ஃபிக்ஸ்டு ஆக்ஷன்ஸ் இன் ஃப்யூச்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நியூஸ் பேப்பரில் கொடுப்பான், பிரதமர் நாளை சென்னை வருகிறார் அப்படின்னு தான் சொல்லுவான். பிரதமர் நாளை சென்னை வருகிறார் அப்படின்னு தான் சொல்லுவான். என்னது, நம்ம இப்போ சிஎம் கூட சொல்லிக்கலாம், முதலமைச்சர் நாளை டெல்லி செல்கிறார், முதலமைச்சர் அடுத்த வாரம் டெல்லி செல்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவான். செல்வார் அப்படின்னு சொல்ல மாட்டான், வருவார் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சர் ஆக்ஷன் தான், ஆனால் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. முக்கியமாக அஃபிஷியல் ஓரியன்டாக, முக்கியமாக என்னது அஃபிஷியல் ஓரியன்டாக அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா. ஏன்னா நியூஸ் பேப்பரே அழகாக சொல்லுவான், என்னது நரேந்திர மோடி இல்லைனா பிரதமர், நாட்டின் பிரதமர் அடுத்த வாரம் சென்னை வருகிறார் அப்படின்னு தான் போடுவானே தவிர வருவார் அப்படின்னு போடவே மாட்டான். அது நான் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ எங்கள் அத்தை அடுத்த வாரம் டெல்லியிலேருந்து வருவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வருகிறார் அப்படின்னு சொல்ல மாட்டான். எங்கள் அத்தை அடுத்த வாரம் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வருவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு அஃபீஷியலாக இப்போ ஆளுநர் இல்லைனா பிரதமர் இல்லைனா குடியரசுத் தலைவர் இந்த மாதிரியான ஒரு அஃபீஷியல் நம்ம போடும்போது த பிரசிடெண்ட்,
கம்ஸ் டு சென்னை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர் முக்கியமாக அஃபிஷியல் ஓரியன்டாக இருந்துச்சுன்னா பிஎம் விசிட்ஸ் சென்னை தான் சொல்லணுமே தவிர வில் விசிட் சொல்லக்கூடாது. இதை வந்து நியூஸ் பேப்பர் சென்டென்சஸ் நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இந்த டாபிக் புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா 4th இதில் வந்து எங்கள் குழந்தைங்க நிறைய டைம் தப்பு பண்ணியிருக்காங்க. டுமாரோ இல்லைனா ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்த உடனே நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி பார்த்தோன்னே அது சிம்பிள் ஃப்யூச்சர் சார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஸ் தப்பு பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இந்த டாபிக் புரியுதா சொல்லுங்கள். அடுத்தது ப்ராவர்ப்ஸ். நீங்கள் இருக்கிற இங்கிலீஷில் இருக்கிற எல்லா ப்ராவர்புமே கிட்டத்தட்ட ஒரு 99% ப்ராவர்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன டென்ஸில் தான் இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அதே மாதிரி blood இஸ் திக்கர் தென் வாட்டர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், டைம் இஸ் கோல்டு. ஸோ நீங்கள் எந்த ப்ராவர்ப் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம எந்த டென்ஸில் தான் சொல்லணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த 5 விஷயங்கள் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு எத்தனை சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். மீதி எல்லா டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் தான், நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். பட் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு எத்தனை சுச்சுவேஷன் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆக்ஷன் ரிப்பீட்டடாக நடந்ததுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஜென்ரல் ட்ரூத்துக்கும் நேச்சுரல் ஈவெண்ட்ஸுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் அஃபிஷியலாக ஃப்யூச்சரில் இருந்தால் கூட சரி, ஃபிக்ஸ்டு ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர் ஃபார் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம என்ன டென்ஸ் தான் பயன்படுத்துனா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். எல்லா ப்ராவர்புமே இதில் தான் இருக்குதுன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் தான் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆக்ஷன் ரிப்பீட்டடாக இருந்ததுனாவே அது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா சிம்பிள் ப்ரெசென்ட் பயன்படுத்தணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம அந்த பேசும்போது என்ன நடக்குதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் நான் டென்ஸ் இப்போ கற்றுக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ டென்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஐ எம் லேர்னிங் டென்ஸ் நவ். இப்போ இந்த டைமில் இந்த வீடியோ ப்ளே ஆகிற டைமில் நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஐ எம் லேர்னிங் டென்ஸ் நவ். நான் தற்பொழுது டென்ஸ் கற்றுக்கொண்டுள்ளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ பேசுகிற டைமில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதுதான் நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். இப்போ நான் வீடியோ பார்க்கும்போது என் பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இஸ் பிளேயிங் நவ். இப்போ அவன் விளையாடிக்கிட்டே இருக்கான், சரிங்களா? என் ஒய்ஃப் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சி இஸ் குக்கிங் நவ். அவங்க இப்போ சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பேசுகிற நேரத்தில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை நம்ம சொல்லும்போது என்னென்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம சொல்லணும். இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஐ வந்துச்சுன்னா மட்டும் ஆம் ப்ளஸ் V4, ஷி இட்டுக்கு ஈஸ் ப்ளஸ் V4. இப்போ எடுத்துக்காட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, என் பையன் கந்தபிரசாத் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கந்தபிரசாத் ஈஸ் பிளேயிங் தான், கந்தபிரசாத் ஈஸ் பிளேயிங். அதே கந்தபிரசாத் அண்ட் கார்முகில் 2 பேருமே இருந்தாங்கன்னா கந்தபிரசாத் அண்ட் கார்முகில் தே ஆர் பிளேயிங். அதே நான் சொல்லும் போது ஐ எம் லேர்னிங், ஐ எம் வாட்சிங் தெம். ஸோ ஐ வந்துச்சுன்னா மட்டும் ஆம் ப்ளஸ் V4, ஷி இட்டு வந்துச்சுன்னா ஈஸ் ப்ளஸ் V4, அடுத்தது தே வந்துச்சுன்னா தே ஆர் ப்ளஸ் V4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதுதான் என்னதுன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொன்னேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் தான், பட் இட் ஹேஸ் லிங்க் வித் த ப்ரெசென்ட். அது வந்து நம்ம ப்ரெசென்ட்டோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்னும் அந்த ஆக்ஷன் முழுவதுமாக முடியவில்லை. அதுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்ம நேற்று சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, அவன் ஈ ரோட் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹீ ஹேஸ் ரிட்டன் த எக்ஸாம் தான் சொல்லணும். ஏன்னா ஈ ரோட் த எக்ஸாமுக்கும் ஈ ஹேஸ் ரிட்டன் த எக்ஸாமுக்கு என்ன வித்தியாசம்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான் ஆனால் இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ அந்த இடத்துல ஹீ ஹேஸ் ரிட்டன் த எக்ஸாம் தான். எக்ஸாமும் எழுதிட்டான், ரிசல்ட்டும் வந்துருச்சு, அடுத்த கிளாஸும் போயிட்டான்னா அந்த இடத்துல நம்ம ஹீ ரோட் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் வீடு அவன் கட்டிட்டான், he has built a house. ஆனால் இந்த வீட்டுக்கு இன்னும் அவன் கிரகப்பிரவேசம் பண்ணல, இன்னும் குடி போகாமல் இருக்கான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன தான் சொல்லணும்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் சொல்லணும். he has built a house தான் கரெக்டாக இருக்கும். அதே அவன் வீடு போன வருஷம் கட்டிட்டான், கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு குடியே போயிட்டான் அப்படின்னோம்னா நம்ம he built a house நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த போன வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாகவே நான் சொன்னேன். நான் இதுவும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடு கட்டியாச்சு, இன்னும் நம்ம குடி போகலை அப்படின்னோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், he has built a house சொல்லுவோம். வீடு கட்டி குடியே போயாச்சுன்னும் போது he built a house அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். மேக்ஸிமம் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனோட என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் புரியலனா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா ஹேவ் இல்லைனா ஹேஸ் ப்ளஸ் V3. இப்போ வந்து ஐ வி யூ தே இது 4 கூடயுமே நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா ஹேவ் ப்ளஸ் V3 பயன்படுத்துவோம். ஷி இட்டு கூட என்ன பயன்படுத்துவோம்னா ஆஸ் ப்ளஸ் V3 நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வேர் வி ஹேவ் டு யூஸ் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கீவேர்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னா ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருக்கும், அதாவது நேற்றே ஆரம்பிச்சிருக்கும், இல்லையா அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் இப்போ நடக்குது, ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஃப்யூச்சர்லேயும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ 3 டென்ஸையுமே ஒரே டென்ஸில் சொல்கிறதுனா எந்த டென்ஸில் தான் நம்ம சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். 3 டென்சஸ் இன் 1 டென்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஏன்னா ஆக்ஷன் பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நடந்துகிட்ருக்கு, இனிமேவும் கொஞ்ச நாள் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எடுத்துக்காட்டால் நான் இந்த கம்பெனியில் 2012 வேலை செஞ்சிட்ருக்கேன், 2012 வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா 2012 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பாஸ்ட். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரெசன்ட், இனிமேலும் கொஞ்ச நாள் பண்ணுவேன் ஃப்யூச்சர். ஸோ இது 3மே நடக்கும் என்னும் போது நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா, நான் உங்கள் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பாஸ்ட் முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இனிமேவும் பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யுவர் வீடியோஸ். இல்லைனா ஒரு சின்ஸ் போட்டு ஒரு மாதம் சொல்லலாம், இல்லையா ஃபார் போட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட் சொல்லலாம் நம்ம. சரிங்களா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் 3 டென்ஸுமே கலந்து வரும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் சென்ஸ் மட்டும்தான். இதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V4, அதாவது ஐ வி யூ தே கூட ஹேவ் பீனு V4, ஷி இட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ் பீனு V4. ஸோ இது 4மே தெளிவாக இருக்கீங்களா? ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் சொன்னோம் இல்லைங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட்னா நம்ம 5 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுது, அது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் ட்ரூத்து, நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் இன் ஃபியூச்சர் ஃபார் அஃபிஷியல்ஸு, ப்ராவர்ப்ஸ். அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நம்ம பேசும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாமே, இப்போ நீங்கள் வீடியோ கவனிச்சுட்டே சுற்றி என்ன நடக்குதோ அது எல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது ஆக்ஷன் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிருக்கும், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காது. இப்போ தான் அது ப்ரெசண்ட்டோட ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும், எங்கேயாவது ஒரு லிங்க் இருக்கும். அதான் நான் எடுத்துக்காட்டால் அந்த வீடு சொன்னேன் நான். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் 3 டென்ஸுக்குமே பொதுவானது தான். பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கும், இப்போயும் நடந்துகிட்ருக்கும், இனிமேவும் கொஞ்ச நாள் நடக்கும்னும் போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம சொல்லலாம். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட்ன்றது கடந்த காலத்தில் அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு அதுக்கு லிங்கே இல்லை, நம்ம நினச்சி பார்த்து சொல்கிறோம். போன வருஷம் நீ என்னை அப்படி திட்டின தெரியுமா, போன வருஷத்தோடு அது முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். போன வருஷம் நான் ஒரு வீடு கட்டினேன், கஷ்டப்பட்டு கட்டினேன், போன வருஷமே கட்டி முடிச்சுட்டேன், அதான் வீட்டுக்கெல்லாம் குடியே வந்துட்டேன் நான், அதெல்லாம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை நம்ம நினச்சி பார்த்து சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிம்பிள் பாஸ்ட்னு சொல்கிறோம். ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு தான் பாருங்கள் இந்த கீவேர்டு எல்லாமே எஸ்டர்டே, ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் எகோ, லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்த்து, இந்த மாதிரி வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். நம்ம ஏதாவது கதை சொல்கிறோம் இல்லைங்களா, கதை சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். தெர் வாஸ் எ கிங், இல்லையா தெர் வாஸ் எ லயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ராஜா இருந்தாங்க, சிங்கம் இருந்தது, இதெல்லாம் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில், முக்கியமாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக முடிஞ்ச விஷயத்தை நம்ம இப்போ சொல்லும் போது என்னென்னா நினச்சி பார்த்து சொல்லும் போது நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துகிறோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கிளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி கிளியர் ஆகலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் அதான் நம்ம கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை, இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னோம் இல்லைங்களா, போன வருஷம் நடந்த விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். போன வருஷம் நீ என்னை திட்டின தெரியுமா அப்படின்றோம் இல்லைங்களா, யூ ஸ்கோல்டட் மீ லாஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அப்போ நீ என்னை திட்டும்போது இவன் சும்மா நின்று என்னை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தான், இவன் சப்போர்ட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தரை இண்டிகேட் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் நேரம் அப்படியே நீடித்து இருந்திருக்கும். நீ திட்டும் போது இவன் வேடிக்கை தான் பார்த்தான், எனக்கு சப்போர்ட் பண்ணலை, வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. when you scolded me he was simply watched இல்லையா, he was simply watching அப்படி தான் நம்ம சொல்லுவோம். சும்மா என்னை பார்த்துட்டு தான் இருந்தானே தவிர எனக்கு என்ன ஏதுன்னு கூட அவன் கேட்கல. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது நார்மலாக ஏதாவது ஒரு சென்டென்ஸ் தான் பேசுகிறோம், ஆனால் உண்மையாக சொன்னால் 2 சென்டென்சஸ் லிங்க் ஆனால் மட்டும்தான் பாஸ்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். நீங்கள் சாதாரணமாக சொல்லிக்கலாம், தே வேர் பிளேயிங் கிரிக்கெட், ஓகே, சி வாஸ் வாட்சிங் டிவி, ஐ வாஸ் சிங்கிங் எ சாங். இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸாக சொல்லிடலாம். நான் பாடிட்டு இருந்தேன், பாடிக்கொண்டே இருந்தேன், அவங்க விளையாடிக்கொண்டே இருந்தாங்க, ஒரே சென்டென்ஸில் உங்களால் சொல்ல முடியும். பட் இட் டஸ்ன்ட் கிவ் கம்ப்ளீட் மீனிங், கண்டிப்பாக முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் பொறுத்தவரையுமே 2 சென்டென்சஸாக 2 ஆக்ஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் ஒரு முழுமையான மீனிங் கொடுக்கும். 2 ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணும், இருந்தால் தான் இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஹி வாஸ் பிளேயிங் ஆல் ஈவினிங் எஸ்டர்டே. நேற்று சாயந்தரம் ஃபுல்லாக விளையாடிக்கிட்டே இருந்தான். நேற்று சாயந்தரம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தான், விளையாடிக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால் என்ன சொல்ல வரீங்க, அதனால் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு மீனிங் புரியல. ஸோ சாயந்தரம் ஃபுல்லாக விளையாடிக்கிட்டே இருந்தான். அடுத்த சென்டென்ஸ் வந்தால் தான் பாருங்கள் முழுமையான மீனிங் கொடுக்குது. ஸோ ஹி டிட் நாட் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க், அதனால் அவன் என்ன பண்ணல, ஹோம்ஒர்க்கை முடிக்கல. இப்போ உங்களுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கிள் சென்டென்சஸாக பாஸ்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் வந்துச்சுன்னா இட் டஸ்ன்ட் கிவ் எ கம்ப்ளீட் மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஹி வாஸ் பிளேயிங் ஆல் த ஈவினிங் எஸ்டர்டே நம்ம சொன்னோம், நேற்று சாயந்தரம் ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தான்னு சொன்னோம். அப்படி விளையாடுறதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு முழுமையான அர்த்தம் கொடுக்குது. தே வேர் பிளேயிங் கிரிக்கெட், அவங்க விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. when I worked in ஆஃபீஸ், நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது, நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் அவங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. வெறும் தே வேர் பிளேயிங் கிரிக்கெட் மட்டும் சொல்கிறதுனால இட் டசன்ட் கிவ் ஏ கம்ப்ளீட் மீனிங், நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது. சரிங்களா. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் வி ஹாவ் டு யூஸ் 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ். 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதுங்களா இது? ஸோ அந்த முழுமையான அர்த்தத்தை கொடுக்கறதுக்காகவே வி ஹாவ் டு ஆட் another ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். த another ஆக்ஷன் வேர்ட் ஷுட் பி இன் சிம்பிள் பாஸ்ட். த another ஆக்ஷன் வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கும் கண்டிப்பாக எத்தனை ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருந்தால் தான் முழுமையான அர்த்தம் கொடுக்கும், 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருந்தால் தான் முழுமையாக கொடுக்கும். அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு வேர்பை ஒதுக்கியாச்சு இல்லைங்களா, மீதி இருக்கிற வேர்ப் கண்டிப்பாக என்ன டென்ஸில் தான் இருக்கணும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், டிட் நாட் கம்ப்ளீட் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, வாஸ் பிளேயிங்கிறது தான் என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. சரிங்களா, இந்த லாஜிக் புரியுதுங்களா? ஏன்னா இது புரிஞ்சதுனா தான் அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் புரியும். சரிங்களா. அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் பொறுத்தவரையுமே இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த 2 ஆக்ஷனில் எது ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனோ அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஹேட் ப்ளஸ் V3 நம்ம சொல்லுவோம். ரெண்டாவதாக நடந்த ஆக்ஷனை தான் நம்ம எதில் சொல்லுவோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த 2 ஆக்ஷன் வேர்ட்ஸில் கம்ப்ளீட்டான ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், ரெண்டாவதாக கம்ப்ளீட் ஆகிற ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லேயும் நம்ம சொல்லணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ராணி வேலையெல்லாம் முடித்த பிறகு தூங்க போனான். ராணி வேலையெல்லாம் முடித்த பிறகு தூங்க போனான். ஸோ அந்த வேலை முடிக்கிறது ஃபஸ்ட்டு நடந்ததா, தூங்க போகிறது ஃபஸ்ட்டு நடந்ததானா, வேலையை முடித்தது தான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. ஸோ அதை சொல்லும் போது ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். தூங்க போகிறதுக்கு வென் டு பெட். ஸோ 2 ஆக்ஷன், ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்டாக நடந்த ஆக்ஷன் தான் சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். ஹேவ் யூ காட் மை வேர்ட்ஸ்? ஐ திங்க் ஸோ. இங்கேயும் நீங்கள் வெறுமனே ராணி ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்னு போட்டிங்கன்னா ராணி வேலையெல்லாம் முடிச்சிட்டா. என்ன முடித்தா, எதுக்கு முடித்தா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான அர்த்தத்தை கொடுக்காது. பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி நம்மளுக்கு இன்னொரு வேர்புடைய நீட் தேவைப்படுதோ, இன்னொரு ஆக்ஷனுடைய நீட் தேவைப்படுதோ, அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் நம்மளுக்கு இன்னொரு ஆக்ஷனுடைய நீட் தேவைப்படுது, இன்னொரு ஆக்ஷன் வேர்டுடைய நீட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இது ரெண்டுக்குமே 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் முழுமையாக அர்த்தத்தை கொடுக்க முடியும். இது உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? ஆக்சுவலாக பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும் போதாது, மீனிங் தெரிஞ்சால் மட்டும் போதாது, நம்ம அதை பேசும்போது கண்டிப்பாக இன்னொரு ஆக்ஷன் வேர்டுடைய நீட் தேவைப்படும். அந்த இன்னொரு ஆக்ஷன் வேர்டை நம்ம சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லுவோம். இது அதுக்கான டென்சஸில் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணா வாழ்க்கையை தான் நான் சொன்னேன். அண்ணா ரீசெண்டாக தவறிட்டார். அப்போ அந்த தவறத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு 4 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டுக் ட்ரீட்மெண்ட். 4 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ 4 வருஷமாக ட்ரீட்மெண்ட் இப்படின்னா பாருங்கள், ஆக்ஷன் பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சது. பாஸ்ட்டில் ரொம்ப நாள் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பாஸ்ட்லேயே அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? பாருங்கள், பாஸ்ட்டில் ஆரம்பித்தது பாஸ்ட்டில் ரொம்ப நாளாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. 4 வருஷமாக ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்தார். அப்படின்னா 4 வருஷமாக அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. இப்போ அவர் தவறிட்டார். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதில்ல. இப்போ தவறிட்டாருன்னும் போது அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட்டில் ஆரம்பித்து கொஞ்ச நாள் நீடித்திருந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்துகிறோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், மை பிரதர் ஹேட் பீன் டேக்கிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் 4 இயர்ஸ். மை பிரதர் ஹேட் பீன் டேக்கிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் 4 இயர்ஸ். 4 வருஷமாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ஹீ டைட் லாஸ்ட் வீக். போன வாரம் இறந்துட்டார். இப்போ அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் அவர் எடுக்கிறது இல்லை. இப்போ நியூஸ் பேப்பரில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு தலைவர்கள் பற்றி சொல்லும்போது, இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அப்பாவை பற்றி போடும்போது போட்டிருந்தாங்க இல்லைங்களா? ரொம்ப நாளாக அவர் என்ன பண்ணார், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ ரீசெண்டாக தவறிட்டாருன்னும் போது ஹி ஹேட் பீன் டேக்கிங் ட்ரீட்மெண்ட் அப்படி தான் சொன்னாங்க. ஹி ஹேட் பீன் டேக்கிங் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டு ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு விஷயம் பாஸ்ட்டில் கொஞ்ச நாள் நீடித்து நடந்திருக்கும், பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் பொறுத்தவரையுமே நம்ம என்னென்னா இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த சிம்பிள் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் மட்டும்தான் அசம்ஷன். மீதி இருக்கிற 3மே இமேஜினேஷன். அசம்ஷன் வேறு, இமேஜினேஷன் வேறு. சரிங்களா? அசம்ஷனாக நம்ம நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறது. இமேஜினேஷனாக வந்து கற்பனை, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கற்பனை தான். இப்போ பாருங்கள், ஐ வில் லேர்ன் இங்கிலீஷ் வித்தின் 2 வீக்ஸ். நான் 2 வாரத்துக்குள்ளே இங்கிலீஷ் கற்றுக்குவேன். 2 வாரத்துக்குள்ளே இங்கிலீஷ் கற்றுக்குவேன். இனிமேல் நடக்க போகிற விஷயம். ஆனால் அசம்ஷன், ஐ வில் கோ டு ஸ்கூல் ஜூன் 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நான் ஜூன் 3 ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே அசம்ஷன், நம்மளாம் நினைக்கிறது. இது வந்து நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் பொறுத்தவரையுமே நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். ஆனால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது 3மே நம்மளுடைய இமேஜினேஷன், கற்பனை பண்ணி நம்மளாக சொல்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஃப்யூச்சரில் இந்த விஷயம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் இது ஆரம்பித்து கொஞ்ச நாள் என்ன பண்ணும், அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டால் வி வில் பி கோயிங் டு சென்னை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் சென்னை போய்கிட்டே இருப்போம். கற்பனை பண்ணி சொல்கிறது, அந்த இமேஜினேஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா? சென்டென்ஸ் சொல்லும் போதே அதோடைய மீனிங் சொல்லும் போதே இது கற்பனையில் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுங்களா? அதே சிம்பிள் ஃப்யூச்சர் பாருங்கள், ஐ வில் கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் சென்னை போவேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு கற்பனை வராது. சரிங்களா? ஏன்னா அது அசம்ஷன், கண்டிப்பாக கற்பனை வராது. அடுத்த வாரம் நான் சென்னைக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாருங்கள், நம்மளுக்கு இமேஜினேஷன் வரும். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், அடுத்த வர ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 3மே நம்மளுடைய இமேஜினேஷனில் வர சென்டென்சஸ் தான். இதுக்கான கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மீனிங்கும் நம்ம கண்டிப்பாக, ஏன்னா இது யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நிறைய பேர் இமேஜினேஷன் சென்டென்சஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ we will be going to சென்னை நெக்ஸ்ட் வீக். ஒரு காலத்தில் நம்ம வந்து வில்லுக்கு பதிலாக வி வந்துச்சுன்னா ஷெல் பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். இப்போ விக்கே நம்ம என்ன பயன்படுத்த ஆரம்பித்தாச்சு, வில் பயன்படுத்த ஆரம்பித்தாச்சு. ஸோ ஷெல் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை இப்போதைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே இமேஜினேஷன் தான். ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தான் ஆரம்பிக்க போகுது, ஃப்யூச்சர்லேயே முடிஞ்ச மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ தான் சைட்டையே பார்க்க போவாங்க. இப்போ தான் ஒரு ஃப்ளாட்டு இல்லையா சைட் ஏதாவது பார்க்க போகும்போதே எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்குலாம் வீடு கட்டி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜினேஷன் தான் வரும். அந்த இடத்துல திடீர்னு ஒரு வீடு ஞாபகம் வரும், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரிலாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அடுத்த வருஷம் இந்த நேரத்துலலாம் நான் இந்த இடத்துல வீடு கட்டி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஏன்னா கட்டி முடிச்சிருப்பேன், ஸோ ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள்,
இந்த ட்ரெயின் வந்து திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கோவா போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரெயின் திங்கட்கிழமை கோவா போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே நம்ம இந்த ட்ரெயினில் போகிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம், மச்சான் அடுத்த வாரம் இந்த நேரத்தில் நம்ம போயிட்டு கோவா சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ வி வில் ஹேவ் ரீச்டு கோவா பை மண்டே நெக்ஸ்ட் வீக். ட்ரெயின் மண்டே கோவா போகும்னு சொன்னோடனே நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நம்ம மண்டேலாம் கோவாவில் இருப்போம், கோவாவில் தான் சுற்றிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ வி வில் ஹேவ் ரீச்டு கோவா பை மண்டே நெக்ஸ்ட் வீக். இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வில் ஹேவ் ப்ளஸ் V3, வில் ஹேவ் ப்ளஸ் V3. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுவும் என்னென்னா ஃப்யூச்சரில் தான் நம்ம ஆரம்பிப்போம், ஃப்யூச்சர்லேயே கொஞ்ச நாள் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும், ஃப்யூச்சரில் நம்ம முடிச்சிருவோம். ஸோ ஆரம்பித்து நடத்தி முடிச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் இந்த டென்ஸ் அதிகமாக பயன்படுத்துவானுங்க. நிறைய பேர் டிஎன்பிசிக்கு படிக்கிறானுங்க. டிஎன்பிசி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்களா. இப்போ ஒன்று என்ன சொல்லுவான், நம்ம அடுத்த வருஷமெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணியிருப்போம், நல்லா படித்து இப்போ எக்ஸாம்லாம் நல்லா எழுதி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இப்போ போய் வாங்கி முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவான். அப்பாயின்மெண்ட் ஆர்டரே நம்ம வாங்கி கையில் வச்சுருந்துருப்போம், இப்போ வேலைக்கே போய் ஜாயின் பண்ணியிருப்போம், வேலையே போய் செஞ்சுட்ருப்போம் அப்படின்னு பாருங்கள். இதெல்லாமே சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமேஜினேஷன் மைண்டில் வரும். அதனால தான் நான் சொன்னேன் ஃப்யூச்சர் கண்டினியூஸும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இமேஜினேஷனில் பயன்படுத்துகிற சென்டென்சஸ். அதிகமாக நம்ம இமேஜினேஷனில் தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். சரிங்களா? ஓகே. ஆக்சுவலாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஃபுல்லாகவே அந்த கீவேர்டு ஸ்ட்ரக்சருக்காக மட்டும் கொடுத்துருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட்னா கீவேர்டு இதெல்லாம் வரலாம். ஸ்ட்ரக்சர் வந்து V1 கூட எஸ் மட்டும் வரும். எங்கே எஸ் வரும்னா ஈஷி இட்டு வரும்போது எஸ் வரும். கீவேர்ட் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு டெய்லி, யூஸ்வலி, ரெகுலர்லி, எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், ஃப்ரீக்வெண்ட்லி, ஆஃபன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட். அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐக்கு வந்துச்சுன்னா ஆம் ப்ளஸ் V4, வி வந்துச்சுனாலும் யூ வந்துச்சுனாலும் தே வந்தனாலும் ஆர் ப்ளஸ் V4, ஈஷி இட்டுக்கு ஈஸ் ப்ளஸ் V4. அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா நவ், அட் ப்ரெசன்ட், அட் த மொமெண்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். இது எதுக்கு நான் கீவேர்ட் கொடுத்துருக்கிறேன்னா ரிட்டனாக ஏதாவது ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுங்கன்னு வாங்கலைங்களா. ஸோ அப்போ இந்த வார்த்தையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டென்ஸ் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பயன்படணுன்றதுக்காக. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்தவரையுமே நம்மளுக்கு கீவேர்ட் ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, ஸ்டில், எட் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா ஹேவ் ப்ளஸ் V3 பயன்படுத்துவோம். ஹீ, ஷி, இட்டு வந்தால் மட்டும் ஆஸ் ப்ளஸ் V3 பயன்படுத்துவோம். அதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு சின்ஸு, ஃபார் இது ரெண்டு மட்டும்தான் கீவேர்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா ஹேவ் பீன் V4, ஈ, ஷி, இட்டு வந்துச்சுன்னா ஆஸ் பீன் V4. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் நம்மளுக்கு அந்த V1 எஸ் அந்த மாதிரிலாம் கவலையே இல்லை, எது வந்தாலும் V2 தான். ஐ, வி, யூ, தே வந்தாலும் V2 தான், ஈஷி, இட்டு வந்தாலும் V2 தான். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் பொறுத்தவரையுமே கீவேர்ட் வந்து ஆல் டே, ஃபார் லாங் டைம், த்ரூ அவுட் த டே, வைல் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஐ, ஈஷி, இட்டு கூட வாஸ் ப்ளஸ் V4. அதே தே, வி, யூ, வி கூட வேர் ப்ளஸ் V4. அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்தவரையுமே ஹேட் ப்ளஸ் V3. இது ரொம்ப சிம்பிள். எந்த வார்த்தை வந்தாலும் சரி, ஐயிலேருந்து தே வரையுமே ஐ, வி, யூ, தே, ஈஷி, இட்டு எது வந்தாலும் சரி நம்ம ஹேட் ப்ளஸ் V4 தான் பயன்படுத்துவோம். கீவேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர், பிஃபோர், வென். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தவரையுமே கீவேர்டே நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, மேக்ஸிமம் ஃபார்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஹேட் பீன் V4. சிம்பிள் ஃப்யூச்சர் பொறுத்தவரையுமே வில் ப்ளஸ் V1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தவரையுமே வில் பி V4 ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் பி V4. அதே மாதிரி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வில் ஹேவ் V3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்தவரையுமே வில் ஹேவ் பீன் V4. ஏன்னா நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சிம்பிள் ஃப்யூச்சரில் ஒரு சென்டென்ஸ் பேசுனா ஐ வில் கோ டு சென்னை டக்குன்னு சொல்லிடலாம். அதே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொன்னால் ஐ வில் ஹேவ் பீன் கோயிங் டு சென்னை. ஸோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுன்னா நம்மளால் ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். 12 டென்சஸுமே தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன், எங்கெங்கே பயன்படுத்தணுன்ட்டு. சும்மா நம்ம கிளாஸிஃபிகேஷனுக்காக ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ சி டேஷ் டு ஸ்கூல் எவ்ரிடேன்னு வந்ததுனால இங்கே என்ன பதில் வரணும்னா கோஸ் டு, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். ஷீ வந்ததுனால V1 எஸ். ஸோ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. ஐ டேஷ் டீ இன் தி மார்னிங் காலையில் ஆனால் நான் டீ குடிப்பேன். ஸோ ரெகுலராக நடக்குது. ஸோ ரெகுலராக நடந்தாவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இங்கே ஐ வந்தனால V1 மட்டும் பயன்படுத்துகிறோம். ஸோ ட்ரிங்க் டீ இன் தி மார்னிங். அடுத்தது
தே டேஸ் கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாவே ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் தான். தே வந்ததுனால நம்ம V1 மட்டும் பயன்படுத்துகிறோம். ஸோ ப்ளே. மை ஃபாதர் ஆல்வேஸ் டேஸ் எ நியூஸ் பேப்பர். எங்கள் அப்பா வந்து எப்பயுமே நியூஸ் பேப்பர் படிப்பார். எப்பயுமே ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மை ஃபாதர் வந்ததுனால ஹீக்கு பொருந்தும். ஹீ வந்துச்சுன்னா V1 எஸ். ஸோ ரீட்ஸ் அ நியூஸ் பேப்பர். சி டேஸ் எ லெட்டர் எஸ்டர்டே நேற்று எழுதுனா ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ரோட் எ லெட்டர். இங்கே நம்ம V2 எஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. V2 மட்டும்தான். எது வந்தாலும் V2 தான். தே டேஸ் டு டெல்லி லாஸ்ட் மந்த்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சு. ஸோ கடந்த மாதம்னாவே நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ ஆன்சர் வென்ட் டு டெல்லி. வி டேஸ் எ நியூ கார் 2 days ago. அகோன்ட்டு ஒரு வார்த்தை வந்துருச்சு. முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம பாட் கண்டிப்பாக போட்டுடலாம். பாட் தான் இதுக்கான ஆன்சர். ஐ டேஸ் தி ஒர்க் டுமாரோ. நான் நாளைக்கு வேலை செய்கிறேன். டுமாரோ நாளைக்கு செய்கிறேன். நான் இனிமேல் பண்ணுவேன். இனிமேல் தான் பண்ண போகிறேன்றதால சிம்பிள் ஃப்யூச்சர்ன்றதுனால ஐ வில் டூ தி ஒர்க். தே டேஸ் எ பார்ட்டி நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நான் பார்ட்டி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குன்னு வந்தனால சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ தே வில் கிவ் எ பார்ட்டி நெக்ஸ்ட் வீக். வி டேஸ் அவர் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த் சேம் சிம்பிள் ஃப்யூச்சர் தான். சிம்பிள் ஃப்யூச்சர்ன்றதுனால பதில் வில் ரைட். அடுத்து ஹி டேஸ் எ நியூ பைக் சூன். கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு பைக் வாங்கிடுவான். ஃப்யூச்சரில் தான் சொல்கிறான். ஸோ ஃப்யூச்சரில் சொல்கிறதுனால சிம்பிள் ஃப்யூச்சர் வில் பை எ பைக். சி டேஸ் நவ். இப்போ பண்ணிகிட்ருக்கா. நவ்ன்ற வார்த்தை வரதுனால சி இஸ் ஸ்டடியிங் நவ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அடுத்து ஐ டேஸ் எ புக் அட் த மொமெண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஐ ஆம் ரீடிங் த புக். ஐ டேஸ் லஞ்ச் ஆல்ரெடி. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்னும் போது இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹாவ் ஈட்டன். சி டேஸ் தி ஒர்க் பிஃபோர் ஐ கேம். நான் வரத்துக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிட்டா. பாருங்கள் 2 ஆக்ஷன். ஃபஸ்ட்டுக்கு முடிஞ்ச ஆக்ஷன் நம்ம எதில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். ஸோ ஹேட் ஃபினிஷ்டு தி ஒர்க். வி டேஸ் தி ப்ராஜெக்ட் ஜஸ்ட் நவ். இப்போ தான் முடிச்சிட்டோம். நம்ம மேனேஜர்கிட்ட காட்டல. ஸோ இப்போ தான் முடித்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றதுனால ஹேவ் கம்ப்ளீட்டட். தே டேஸ் வென் ஐ அரைவ்டு. பாருங்கள் நான் வரத்துக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. நான் வரத்துக்கு 2 ஆக்ஷன். கம்ப்ளீட்டான ஆக்ஷன் நம்ம எதில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். ஸோ ஹேட் லெஃப்ட். ஐ டேஸ் தி லெட்டர் பை ஈவினிங்குள்ளே எழுதி முடிச்சிருப்பேன். ஸோ ஈவினிங்குள்ளே அப்படின்றதுனால ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதுனால வில் ஹாவ் ரிட்டன். சி டேஸ் தி புக் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கா. சின்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் ரீடிங். வி டேஸ் அவர் ஒர்க் ஆல்ரெடி. நாங்கள் எங்கள் ஹோம்ஒர்க்கை ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஆல்ரெடின்னு வந்தனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஹேவ் டன். ஸோ 20 கேள்விக்குமே ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நண்பர்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். நம்ம சேனலில் போட்ட அனைத்து விஷயங்களுமே ஒரே பிடிஎஃபாக இருக்குது. யாருக்காவது வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சதான்னு சொல்லுங்கள். புரியலன்னா நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவீங்க, இந்த டாபிக் ஓகே, அந்த டாபிக் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவீங்க. கமெண்ட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.